முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம், இது ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரியே எஸ்எஸ்சி சிஜிஎல் அதாவது கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் இந்த எக்ஸாமோட போஸ்டிங் வந்து போஸ்டிங் என்னென்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரமோஷன் வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அப்ளை பண்ணாமல் வேணாமல் யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரமோஷன் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதில் இருக்க ஹை லெவல் போஸ்டிங் என்னென்னு பார்த்தா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். இதான் வந்து லெவல் 8ல் இருக்க உங்களுக்கு பே ஸ்கேல் வந்து ரொம்ப அதிகமாக தர்றாங்க. இந்த ஆடிட் ஆஃபீஸர்லேருந்து பார்த்தோம்னா நம்ம அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர்லேருந்து ஆடிட் ஆஃபீஸராக வந்து ப்ரமோட் ஆவீங்க. அதுலேருந்து சீனியர் ஆடிட் ஆஃபீஸராக ப்ரமோட் ஆவீங்க. அதுலேருந்து டெபுட்டி அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர், அதுலேருந்து சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர், அதுலேருந்து ஃபைனலாக ஜென்ரல் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அடுத்த போஸ்டிங் என்னென்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர்லேயே நிறைய இருக்குது எஸ்எஸ்சி சிஜிஎல்ல. இந்த இன்ஸ்பெக்டர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எக்ஸாமினர் சிபிஇசி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து அடுத்து வந்து பார்த்தா ஒரு 3 வருஷத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆயிட முடியும். அதுலேருந்து டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதுலேருந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ், அந்த மாதிரியான ரேஞ்ச் அளவுக்கு ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு போகும். நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் சிபிடிடி டிபார்ட்மெண்ட்டில் இதுலேருந்து நீங்கள் ஒரு 8 வருஷத்தில் பார்த்தா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகிடலாம். அதுலேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதுலேருந்து டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஃபைனலாக வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் வரையும் நீங்கள் வந்து போக முடியும். பட் இது வந்து பார்த்தோம்னா எல்லா போஸ்டிங்கும் நீங்கள் எந்த ஏஜில் வந்து ஜாப் வந்து ஜாயின் பண்ணுறீங்க இதை பொறுத்து வேரி ஆகும். நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு சில போஸ்டிங் வந்து போக முடியாது. பட் குயிக்காக நீங்கள் ஒரு 25 வயசுக்குள்ளே எல்லாம் அந்த போஸ்டிங்கில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து ப்ரமோஷன் மூலிமா ஹை லெவல் வரையும் போக முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15லேருந்து 17 வருஷம் ஆகும் உங்களுக்கு வித்தவுட் எக்ஸாம் எழுதாமல் நீங்கள் போனீங்கன்னா. இதுவே வந்து வித் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் ஏதாவது வச்சு கண்டக்ட் பண்ணாங்கன்னா அடுத்த ப்ரமோஷன் போகிறதுக்கு ஒரு 8 வருஷத்துலேயே நீங்கள் போயிட முடியும். இது போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா டெல்லி பேஸில் தான் போடுவாங்க இந்த அசிஸ்டண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் எக்ஸ்கியூஸ் சிபிஇசி டிபார்ட்மெண்ட். இதுலேருந்து பார்த்தா ஒரு 8 வருஷத்தில் நீங்கள் சூப்பரண்டர் ஆஃப் போலீஸ் ஆயிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதுக்கப்புறம் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அப்புறம் கமிஷனர் ஆஃப் போலீஸ், இது வரையும் நீங்கள் போக முடியும். இவங்களோட ஒர்க் பார்த்தோம்னா ஆல் இந்தியா போஸ்டிங்கில் தான், இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இன்ஸ்பெக்டர் ப்ரிவென்ஷன் ஆஃபீஸர் அதாவது சிபிஇசி டிபார்ட்மெண்ட்டில் இதுலேருந்து பார்த்தா நீங்கள் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 8 வருஷம் ஆகும். நீங்கள் நல்ல உங்கள் மேலே எந்த விதமான பாசிட்டிவ் அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால். நெக்ஸ்ட் பார்த்தா அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் டெபுட்டி கமிஷனர், ஃபைனலாக கமிஷனர் வரையும் நீங்கள் போக முடியும். இதுவும் பார்த்தோம்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து உங்கள் ஒர்க் வந்து பார்த்தா ப்ரிவென்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏர்போர்ட்ஸில் தான் மோஸ்ட்லி ஒர்க் இருக்கும். ஸ்மக்லிங் இந்த மாதிரியானதெல்லாம் தடுக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களோட போஸ்டிங். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஏஇஓம்பாங்க. இதுலேருந்து பார்த்தா நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர், டெபுட்டி டைரக்டர், டைரக்டர் வரையும் நீங்கள் போக முடியும். இது வந்து பார்த்தா போஸ்டிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு 21 சிட்டியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா அசிஸ்டன்ட் சென்ட்ரல் வைலன்ஸ் கமிஷன். இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா நீங்கள் செக்ஷனல் ஆஃபீஸர் ஆக முடியும். அதுலேருந்து அண்டர் செக்ரட்டரி ஆஃபீஸர், டெபுட்டி செக்ரட்டரி ஆஃபீஸர், டைரக்டர் வரையும் போக முடியும் உங்களுக்கு. இது வந்து ஆல் இந்தியா போஸ்டிங், இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் இன் ஏஎஃப்ஹெச்கியூ. இது வந்து பார்த்தோம்னா இதுலேருந்து இந்த அசிஸ்டன்ஸே பார்த்தோம்னா மோஸ்ட்லி செக்ஷன் ஆஃபீஸர், அதுலேருந்து டெபுட்டி டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர், டைரக்டர், பிரின்சிபல் டைரக்டர் இந்த வரையும் போக முடியும். இதில் வந்து செக்ஷன் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு உங்களுக்கு 4 வருஷம் டைம் ப்ரமோஷன் ஆகிறதுக்கு, அதுலேருந்து டெபுட்டி டைரக்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு 6 வருஷம் ஆகும், ஜாயின்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். இதுலேருந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து செக்ஷன் ஆஃபீஸர் ஆவீங்க. அடுத்து வித் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணினீங்கன்னா 5 வருஷத்தில் செக்ஷன் ஆஃபீஸர் ஆகலாம். அப்படி நீங்கள் எந்த விதமான எக்ஸாமும் கிளியர் பண்ணினா 7 to 8 வருஷத்தில் நீங்கள் வந்து செக்ஷன் ஆஃபீஸர் ஆகலாம். அதுக்கப்புறம் அண்டர் செக்ரட்டரி ஆஃபீஸர், அப்புறம் டெபுட்டி செக்ஷன் ஆஃபீஸர், அப்புறம் டைரக்டர் இந்த மாதிரி போயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் இன் ஐபி அதாவது இன்டெலிஜென்ட் பியூரோவில் வந்து பார்த்தா நீங்கள் அடுத்து வந்து செக்ஷனல் ஆஃபீஸர், அண்டர் செக்ரட்டரி, டெபுட்டி செக்ரட்டரி, டைரக்டர் இந்த வரையும் போவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த போஸ்டிங் எங்கே போடுவாங்கன்னு பார்த்தா ஒன்று டெல்லி இல்லைன்னா ஐபி
ஐபி ரிலேட்டடாக இருக்க ஏதாவது செல்லில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சிஎஸ்எஸ்எஸ், இதுலேருந்து பார்த்தோம்னா செக்ஷன் ஆஃபீஸராக போவீங்க. அதுலேருந்து ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா 5 இயர்ஸில் அண்டர் செக்ரட்டரியாக போவீங்க. வித்தவுட் எக்ஸாம் எந்த விதமான டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதாமல் இருந்தீங்கன்னா அண்டர் செக்ரட்டரி இந்த போஸ்டிங் வந்து போவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸில் டெப்யூட்டி செக்ரட்டரி, அதுலேருந்து டைரக்டராக வந்து போவீங்க. போஸ்டிங் வந்து பார்த்தா டெல்லி பேஸில் இருக்க நிறைய மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழே வந்து உங்களுக்கு போடுவாங்க. நெக்ஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐயில், இதுலேருந்து பார்த்தா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஆவீங்க. அதுலேருந்து பார்த்தா டெப்யூட்டி சூப்பரண்டன்ட் ஆவீங்க. அதுலேருந்து ஒரு 5 to 7 இயர்ஸில் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆவீங்க. அதுலேருந்து சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆவீங்க. டெல்லி ஜோனில் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா அசிஸ்டன்ட் அதர் மினிஸ்ட்ரி ரிலேட்டடாக, இதில் வந்து பார்த்தா போஸ்ட் ப்ரொமோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா செக்ஷன் ஆஃபீஸர் அண்டர் செக்ரட்டரி, அதுலேருந்து டெப்யூட்டி செக்ரட்டரி, அதுலேருந்து டைரக்டர் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து டெல்லி ரிலேட்டடாக தான் போடுவாங்க எல்லா போஸ்டிங்குமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிவிஷனல் அக்கௌண்டன்ட், அதாவது சிஏஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தா டிவிஷனல் அக்கௌண்ட் ஆஃபீஸர் 2, டிவிஷனல் அக்கௌண்ட் ஆஃபீஸர் 1, அதுலேருந்து சீனியர் டிவிஷனல் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங் வரையும் போவீங்க. இன்ஸ்பெக்டர் நார்கோட்டிக்ஸ், அதில் வந்து பார்த்தா சூப்பரண்டன்ட் ஆஃப் நார்கோட்டிக்ஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் நார்கோட்டிக்ஸ், அப்புறம் வந்து பார்த்தா டெப்யூட்டி கமிஷனரும் அதே ஃபீல்டில், ஃபைனலாக கமிஷனரும் அதே ஃபீல்டில் ஆவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா மோஸ்ட்லி போஸ்டிங் வந்து நார்த் இந்தியாவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் அதர் மினிஸ்ட்ரி, இது வந்து பார்த்தா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி பேஸில் தான் வந்து ப்ரொமோஷன் வந்து இருக்கும். நீங்கள் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணலைன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனே கடைசி வரை இருக்காது, அதே போஸ்டிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா எஸ்ஐ இன் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஏஜென்சி, அதாவது என்ஐஏம்பாங்க. எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர், டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு 5 இயர்ஸ் டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இவங்களுக்கு மோஸ்ட்லி ஜாப்ஸ் வந்து பார்த்தா டெல்லி ரிலேட்டடாக தான் போவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், இந்த போஸ்டிங்கில் வந்து பார்த்தா நீங்கள் ஒன்று மேக்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருக்கணும், இல்லை ஸ்டாட்டிக்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். இதுலேருந்து வந்து பார்த்தா சீனியர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர் வரையும் போவாங்க. பட் ப்ரொமோஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குங்கிறாங்க. இது மோஸ்ட்லி ஆஃபீஸ் அண்ட் ஃபீல்டு ஒர்க்காக தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக, இதுலேருந்து 5 இயர்ஸில் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆயிடுவீங்க. அதுலேருந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்லேயே 2 கிரேட் இருக்குது உங்களுக்கு. கிரேட் பே 5400 ரூபாய்க்கு இருக்கிறது ஒரு போஸ்டிங், அதை ப்ரமோஷன். அதுக்கப்புறம் பார்த்தா 6600 ரூபாய் கிரேட் பேயோட ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஆல் இண்டியா போஸ்டிங். ஒரு 60-70 போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் சிபிஐ ஆஃப் நார்கோட்டிக்ஸ்மாங்க. இதுலேருந்து பார்த்தா சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதுலேருந்து அசிஸ்டன்ட், அதுலேருந்து டெப்யூட்டிலேருந்து கமிஷனர் இந்த மாதிரி போவீங்க. இதுவும் வந்து ஆல் இண்டியா போஸ்டிங் தான் உங்களுக்கு. ஆடிட்டர் சிஎன்ஏஜி, இதுலேருந்து வந்து பார்த்தா சீனியர் ஆடிட்டர் ஆவீங்க. எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் நீங்கள் போயிடலாம், இல்லைன்னா 3 வருஷம் ஆகும். அதுலேருந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதிலே ஃபைனலுக்கு போயிடுவீங்க. போஸ்டிங் வந்து பார்த்தா டெல்லி ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட் ஆடிட்டர் இதுவும் பார்த்தோம்னா சேம் தான், ஆனால் டிபார்ட்மெண்ட் மட்டும் மாறும். அது சிஎன்ஏஜி, இது சிஜிடிஏ, சிஜிஏ இந்த மாதிரி போஸ்டிங் மட்டும் உங்களுக்கு, அதாவது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டும் மட்டும் மாறும். பட் ப்ரமோஷன் வந்து மோஸ்ட்லி வந்து சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட், சிபிஇசி டிபார்ட்மெண்ட், இதுலேருந்து ஒரு 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா சீனியர் டேக்ஸ் அசிஸ்டன்ட் ஆவீங்க. அதுலேருந்து எக்ஸ்கியூஸ் டேக்ஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் போவீங்க. எக்ஸ்கியூஸ் இன்ஸ்பெக்டர் போவீங்க, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் போவீங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்யூட்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆகும். டேக்ஸ் அசிஸ்டன்ட் இன் சிபிடிடிக்கும் இதே சேம் ப்ரமோஷன் தான் இருக்கும். டேக்ஸ் அசிஸ்டன்ட் சிபிஇசிக்கும் டேக்ஸ் அசிஸ்டன்ட் சிபிடிடிக்கும் சேம் ப்ரமோஷன் டீட்டெயில்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட் இல்லை அக்கௌண்டன்ட் சிஎன்ஏஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு. இதுலேருந்து பார்த்தா சீனியர் அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அதுலேருந்து அக்கௌண்ட் ஆஃபீஸர், சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி போவீங்க. இதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர்லேருந்து அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு உங்களுக்கு 15 வருஷம் டைம் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களோட போஸ்டிங் வந்து டெல்லி ரிலேட்டடாக தான் போவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சிஜிஏ அண்ட் அதர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இதே சேம் ப்ரமோஷன் தான் இருக்கும். அக்கௌண்டன்ட் அண்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட் பொறுத்தவரையும். சீனியர் சிக்ரெட் ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அடுத்த அசிஸ்டன்ட் ஆவீங்க. அதுலேருந்து செக்ஷன் ஆஃபீஸர் ஆவீங்க. இதுக்கு வந்து பார்த்தோம்னா 5 இயர்ஸ் எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஆக. செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிற 7 to 8 இயர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து டேட்டா என்ட்ரி ரிலேட்டடாக தான் இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் தான் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்பைலர் பொறுத்தவரையும் கிளரிக்கல் ஒர்க் தான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ப்ரொமோஸ்க்கான சார்ஜ் வந்து ரொம்ப கம்மிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன் ஃப்ராட்
இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் SFIOம்பாங்க. அசிஸ்டன்ட் இன் அதர் மினிஸ்ட்ரி. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ப்ரொமோஷன் எப்பயும் நடக்கிற மாதிரி அசிஸ்டண்ட்டுக்கு இருக்க மாதிரி செக்ஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் டைரக்டர் வரையும் போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இது மாதிரி வந்து ஹை லெவலில் கமிஷனர் இந்த மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள், டைரக்டர் இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் அதுக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா 4 ரவுண்டு இருக்கும். Tier 1, Tier 2, Tier 3, Tier 4 4 கிளியர் பண்ணி தான் போகணும். பட் ஹார்ட் ஒர்க்கு போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்சீட் பண்ணுவீங்கிறதுல எந்த விதமான கேள்விக்குறியுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.